நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 6/11/2025 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நாளை குடும்ப அட்டையில் பெயர் உள்ள 65-70 வயது முதியவர்களுக்கு முக்கிய உத்தரவு. என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இந்த உத்தரவின் அடிப்படையில் ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள 65 முதல் 70 வயது மேற்பட்ட பெயர் உள்ள முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இந்த உத்தரவின் அடிப்படையில் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும்? இதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றப்படுகிறது? என்ன வகையான சலுகைகள் அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளன? இந்த அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பை தொடர்ந்து இந்த சலுகைகள் கிடைக்குமா என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புக்காக கடைசி வாய்ப்பாக தேதிகள் எதுவும் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி எல்லா அப்படியும் டைரெக்டாக கிடைக்கும். தாயுமானவர் திட்டத்தில் வரும் 6ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுகின்றனர். தமிழக ரேஷன் கடைகளில் 2.25 கோடி கார்டுதாரர்கள் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மாதந்தோறும் வழங்கப்படுகின்றன. கார்டில் உள்ள உறுப்பினர்கள் கடைக்கு சென்று விற்பனை முனைய கருவியில் கைரேகையை பதிவு செய்தால்தான் பொருட்கள் வாங்க முடியும். மூத்த குடிமக்கள் நடக்க முடியாத அளவு உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்பி பொருட்கள் வாங்கலாம். இதற்காக அவர்கள் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். எனவே மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி ரேஷன் கார்டுதாரர்களின் வீடுகளில் நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தை தொடங்க அரசு முடிவு செய்துள்ளது. எனவே முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. மேலும் சிறப்பு சேவைகள் உள்ளவர்களுக்கு ரேஷன் கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற தகுதியுடையவர்கள். அவர்களுக்கு தேவையான அரிசி, சர்க்கரை, எண்ணெய் மற்றும் பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கே கொண்டு சென்று வழங்கப்படும். அதன்படி தற்போது தாயுமானவர் திட்டம் நவம்பர் 3ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டது. வரும் நவம்பர் 6ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட உள்ளன. 65 வயதிற்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் தரப்படுகின்றது. இந்த திட்டம் ஆரம்ப கட்டத்தில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் 65 வயதுக்கு மேற்பட்டவராக மாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது மட்டுமின்றி அவர்களுக்கான நவம்பர் மாதத்திற்கான பொருட்கள் நவம்பர் 3ஆம் தேதி முதல் நவம்பர் 6ஆம் தேதி வரை வழங்கப்பட இருப்பதாக உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த உத்தரவின் அடிப்படையில் வீடுகளில் இருந்தபடியே முதியவர்கள் மாற்றுத்திறனாளி நபர்கள் ரேஷன் அட்டையில் 70 மற்றும் 65 நபருடையவர்கள் ஏற்கனவே அதற்கான பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இதற்கான வழிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக உங்களுடைய மாவட்டங்களில் இதேபோல் நடைமுறை பின்பற்றப்படுகிறதா? குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்பது பற்றிய தகவல்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா அப்படியும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.